தலையாட்டி சித்தர் அருள்வாக்கு பீடம். தலையாட்டி சித்தர் அருள்வாக்கு பீடம். தலையாட்டி சித்தர் அருள்வாக்கு பீடம். அன்பு நண்பர்களே, இந்த அருள்வாக்கு பீடம் அப்படின்றது ஒன்று வந்து போட்டிருக்கிறோம் நம்மளுடைய குரூப்பில். இப்போ என்னன்னாக்கா, நின்று பார்த்தால் எல்லாம் தெரியும் அப்படின்னு நமக்கு உபதேசித்த நம்முடைய சுப்பையா சுவாமிகள் சமாதியிலிருந்து சூட்சமமாக சொல்லி கொடுத்த விஷயத்த இப்போ பயன்படுத்த சொல்லி உத்தரவாயிருக்கு. இது மூலயமா நம்ம வந்து சித்தர்கள் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம கேட்கின்ற கேள்விகளுக்கு அவங்க என்ன விடை கொடுக்குறாங்களோ அந்த விடைகளை உங்களுக்கு வந்து அப்படியே கொடுத்துருவோம். அது மட்டும்தான். இதில் வந்து பரிகாரம் சொல்கிறது, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரியாகும், அப்படியெல்லாம் வந்து இதில் எதுவும் வராது. அதாவது இது மூலயமா நம்ம வந்து என்ன நடக்குது, நடக்க போகுது, இவ்வளோ தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதானே வழிய அதை மாற்றி அமைக்க முடியுமா, மாற்ற முடியுமா அப்படின்றதெல்லாம் இதில் வந்து நடக்காது. அது வந்து சித்தர்கள் கருணை வச்சா அது வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இது நடக்குமா அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த அருள்வாக்கு இதில் வந்து நமக்கு நீங்கள் எங்கேருந்து வேணாலும் கேள்விகளை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி முன்பதிவு பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு உங்களுடைய பேர், எங்கேருந்து வரீங்க அப்படின்றத ஒரு பதிவு பண்ணிவிடுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் வந்து அதை கொடுப்போம். அந்த டைம் படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மூலயமா உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். அவ்வளோதான் நினச்சிக்கோங்க. நீங்கள் வந்து நம்முடைய பிறப்பில் இருக்கும் பொழுதே நமக்கு வந்து நம்முடைய வாழ்நாளின் முழு ரகசியமும் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குது. அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் போய் அங்கங்கே வந்து இந்த பரிகாரம் அது இதுன்னு எல்லாம் பண்ணி நிறைய வந்து நீங்கள் வந்து பொருள் இழக்காதீர்கள். சரியா? நடக்குமா நடக்காது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி நீங்கள் வழியை மாற்றின்னு போகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடக்குது அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த வழிகளை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நிறைய நாள் நம்ம வந்து சொல்லாமலே தான் இருந்தோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2010 ஆமாம் 2010-11 நம்மளுக்கு உத்தரவாச்சே சொல்ல சொல்லி. ஆனால் அப்போத்துலேருந்தே நம்ம வந்து அதை கொஞ்சம் நாள் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தோம். ஏன்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தருக்கு நம்ம விடிவு காலம் கொடுக்க முடியுமான்றது தான் நம்முடைய எண்ணமாக இருக்குது. இப்போ நம்மளை தேடி வராங்க அப்படின்னா அவங்களுடைய குறையை வந்து நிவர்த்தி பண்ணி அனுப்ப முடியுமா, அந்த முயற்சி வந்து மனிதனாக இருக்குன்னு நம்மளால் முடியாது அப்படின்றது வந்து விளக்கப்பட்டு விட்டது. அதனால் நம்ம வந்து நம்முடைய சித்தர்கள் மூலயமா என்ன நம்மளுக்கு வந்து வாக்கு வருதோ அந்த வாக்கை படிச்சுட்டு போயிடலாம். அதுதான் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ வந்ததை நம்ம சொல்லிடுறோம். அது நடக்குமா நடக்காதான்றதெல்லாம் அவங்க கையில் இருக்குது. எது வருதோ அதை சொல்லிடுறோம். அது நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கணும், பாசிட்டிவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.